கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். அவர்கள் கீழாக பணியாற்றியக்கூடிய முஸ்லீம் சிறை செல்வதற்கு வாய்ப்பில்லை. அப்படியாக அல்லாமல் முஸ்லீம் ஊர்கால்படை கை செய்வது, விசாரிப்பது என்ற பரபரப்பை ஒரு டென்ஷனை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாக தங்களுடைய வாக்கு வங்கிகளையும் அவர்கள் அதிகார துஷ்பிரயோகம், ஊழல் அல்லது தங்களுடைய கடமையை செய்ய தவறு இருக்கின்றார் என்ற அடிப்படையில் தான் அது பார்க்கப்படும். சுமந்திரனுடைய வழக்கு தாட்களினுடைய அந்த பொருள்கோள் என்னவென்று சொன்னால், மாகாண சபைகள் கிட்டத்தட்ட 8 வருடங்களாக இயங்கவில்லை. ஆக 8 வருடங்களாக இயங்காத ஒரு நிலையில், ஆனால் இப்போது பாருங்கள், ஊழல் மோசடி, உயிர்த்த ஞாயிறு தாக்கல் தொடர்பான விசாரணைகள், இன்னும் பொருளாதார குற்றங்கள் என்று அப்படியெல்லாம் மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தை தொடர்பில் ஏற்படுத்தப்படுகின்ற நெருக்குவாரங்களாக இருக்கலாம். தமிழர்களுடைய பிரச்சனை தொடர்பான விடயங்கள் சுருங்கி வருகின்றன. வணக்கம், இது களம், மாற்றத்துக்கான குரல். தமிழ் தேசிய அரங்கில் பல்வேறு மாற்றங்கள் இடம்பெறுகின்றது. தென்னிலங்கையிலும் பல்வேறு விடயங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் எதனை நோக்கி, என்ன காரணத்துக்காக இந்த மாற்றங்கள் இடம்பெறுகின்றது என்பது தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் நிக்சன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் பிரஸ்னோ. வணக்கம் நண்பர்களே. ஆளுநருடைய அதிகாரம் தொடர்பில் தற்பொழுது ஒரு பேசுபொருள் உருவாகியிருக்கின்றது. வவுனியா நீதிமன்றத்தினால் இடைக்கால தடை உத்தரவு கூட வவுனியா விடயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் சுமந்திரன் அவர்கள் அதில் ஆஜராகியிருந்தார். இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் நினைக்கின்றேன், ஆளுநருடைய அதிகாரம் என்பது ஜனாதிபதியினுடைய அதிகாரம் தான். அதாவது ஜனாதிபதியினுடைய விசுவாசியாகத்தான் இருப்பார். ஜனாதிபதியுடைய நேரடி நியமனம். பொதுவாக இந்த சமஷ்டி முறை கொண்ட நாடுகளிலே ஆளுநரை நியமிக்கின்ற பொழுது அது மாநில அரசாங்கத்தினுடைய விருப்பத்துக்கோடு சேர்த்து தான் செய்யப்படும். ஆனால் இந்த இலங்கையினுடைய 13வது திருத்தச் சட்டத்தின் பிரகாரம் வருகின்ற ஆளுநர் என்பவர் ஜனாதிபதியினுடைய நேரடி தெரிவாக இருக்கின்றார். ஆகவே ஆளுநர் என்பவர் மக்களால் தெரிவு செய்யப்படாது. அவர் ஒரு அரசியல் நியமனம் பெற்ற அதிகாரி, ஒரு பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட், ஒரு அமைச்சரவை அனுமதியோடு வருகின்ற ஒரு அதிகாரி. ஆகவே அவர் ஊழல் மோசடி தொடர்பாக அல்லது வேறு மீது நிதி மோசடி எந்த விசாரணையாக இருந்தாலும் அதிகாரிகளை நியமித்து ஒரு விசாரணை குழுவை நியமித்து அதன் மூலம் நடவடிக்கை எடுப்பது என்பது ஏற்படுவதில்லை. ஏனென்றால் மாகாணங்கள் என்று இருக்கின்ற பொழுது மாகாண முதலமைச்சருக்குத்தான் அந்த அதிகாரங்கள் வரும். ஆகவே மாகாண முதலமைச்சர் தான் அப்படியான விசாரணைகள் செய்யலாம். ஆகவே இங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால், மாகாண சபைகள் கிட்டத்தட்ட 8 வருடங்களாக இயங்கவில்லை. ஆக 8 வருடங்களாக இயங்காத ஒரு நிலையில் ஆளுநருக்குள் அந்த மாகாண சபையினுடைய அந்த அதிகாரங்கள் செயற்படுத்தப்படுகின்றன, நிர்வாகம் செயற்படுத்தப்படுகின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது வவுனியா மாநகர சபையிலே அல்லது வேறு ஏதேனும் உள்ளாட்சி சபைகளிலே கூட ஊழல் நடைபெறுமாக இருந்தால் அது பற்றிய விசாரணை நடத்துவதற்கான விசாரணை குழுக்களை ஆளுநர் நியமிக்க முடியாது. அப்படி நியமித்து விசாரணை நடத்தினாலும் அவர்களை வெளியேற்ற முடியாது. ஏனென்றால் அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள். உங்களுக்கு தெரியும், பொதுவாக உலகில் எந்த ஒரு நாட்டிலுமே மக்கள் பிரதிநிதிகளை ஒரு அரசியல் நியமனம் பெற்ற அதிகாரி வெளியேற்ற முடியாது. இது பொதுவான ஒரு ஜனநாயகம். ஆகவே அப்படி பார்க்கின்ற பொழுது நீதிமன்றங்களின் ஊடாக அவர்கள் விலத்தப்படுகின்றார்கள். இப்போ மக்கள் உடைய தெரிவாக இருந்தாலும் சட்டத்துக்கு புறம்பாக அவர்கள் நடந்திருந்தால் விலத்தப்பட வேண்டியவர்களாகத்தான் அவர் கருதப்படுவார்கள், இல்லையா? நிச்சயமாக சட்டத்துக்கு மாறாக செயற்படுகின்றார்களாக இருந்தால் அதற்கொரு முறை இருக்குது. இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை பதவி நீக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். ஜனாதிபதியோ பிரதமரோ எடுத்தெடுப்பிலே சபாநாயகருடைய முடிவு தான். சபாநாயகருடைய முடிவு என்பது அல்ல. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பதவி நீக்க வேண்டும் என்றால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அது நிறைவேற்றப்பட வேண்டும். அதன் பின்னர் தான் சபாநாயகர் கையொப்பம் பெற்று அவர் நீக்கப்படுவார். ஆகவே ஏன் மக்கள் பிரதிநிதி என்பதன் காரணமாக, ஆகவே ஒரு சட்டமன்றம் மக்கள் பிரதிநிதி என்பதன் காரணமாக ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு அரசியல் நியமனம் பெற்ற அதிகாரி நீக்க முடியாது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த நாடாளுமன்ற முறைமைக்கு கீழாகத்தான் இந்த மாகாண சபைகளும் வருகின்றது. இப்போ மாகாண சபையினுடைய 13வது திருத்தச் சட்டம் என்பது இலங்கையினுடைய யூனிட்டரி ஸ்டேட் கான்ஸ்டிடியூஷனுக்கு, அதாவது ஒற்றையாட்சி அரசியல் யாப்புக்கு கீழாக வருகின்றது. அப்போ ஒற்றையாட்சி அரசியல் யாப்புக்கு கீழாக வருகின்றது என்று சொன்னால், இப்போ நாடாளுமன்றம் எப்படியான நடவடிக்கைகளை கொண்டதோ அதை ஒத்ததாகத்தான் இருக்கும். ஆனால் உள்ளூராட்சி சபை என்று வருகின்ற பொழுது
அவர்கள் ஒரு நிர்வாக ரீதியான அதிகாரங்களுடன் இருப்பார்கள். அரசியல் ரீதியான அதிகாரம் என்பது நிர்வாக ரீதியான அதிகாரங்கள். ஆனாலும் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். ஆகவே மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற பிரதிநிதிகள் தொடர்பான விசாரணைகள் என்று வருகின்ற பொழுது அது அந்த மாகாணத்துடைய முதலமைச்சருடைய தெரிவாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற என்பது மாற்று கருத்தில்லை. ஆனால் அவர்கள் இந்த அடிப்படையில் தான் செயற்பட முடியும் என்பதும் சட்டம் அல்லவா? ஆணையாளருடைய சுற்றறிக்கைக்கு அமைவாகத்தான் செயற்பட வேண்டும் என்பதும் சபையினுடைய அனுமதி இல்லாமல் தன்னிச்சையான முடிவுகளை எடுக்க முடியாது என்பதும் இயல்பானதானே. அதனை மீறி அவர்கள் செயற்படுகின்றார்கள் என்றால் அதிகார துஷ்பிரயோகம், ஊழல் அல்லது தங்களுடைய கடமையை செய்ய தவறி இருக்கின்றார் என்ற அடிப்படையில் தான் அது பார்க்கப்படும். அதற்கு ஒரு முறைமை இருக்கின்றது. அவர் ஊழல் செய்கின்ற பொழுது பேசாமல் இருக்கின்றது ஆளுநர் அல்லது நீதிமன்றத்தின் ஊடாக இந்த விடயத்தை கையாண்டிருக்க வேண்டும். இது எப்படி சேர்க்க வேண்டும் என்று சொன்னால், இது அவர் ஊழல் செய்வதாக தெரிந்துவிட்டால் ஆளுநர் ஒரு விசாரணை குழுவை நியமித்தாலும் கூட அந்த விசாரணை குழுவின் அறிக்கையை அவர் நேரடியாக ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்க வேண்டும். அப்படி இல்லையில் அது நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தி இருக்க வேண்டும். நேரடியாக எந்தவித நீதித்துறையினுடைய ஆலோசனைகளும் பரிந்துரைகளும் இல்லாமல் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் அந்த விசாரணை அறிக்கையின் பிரகாரம் அங்கே அவர்கள் நீக்கி இருக்கின்றார். இதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்கின்றது. அடுத்து வருகின்ற பிரதான கேள்வி என்னவென்று சொன்னால், தொடர்ச்சியாக ஏன் மாகாண சபைகள் நடத்தப்படாமல் இருக்கின்றது? இப்போது உண்மையிலேயே அவர்கள் ஊழல் செய்திருக்கலாம், அது வேறு. ஆனால் அரசியல் ரீதியான கேள்வி என்னவென்றால், நான் நினைக்கிறேன் சுமந்திரனுடைய வழக்கு தாக்கலினுடைய அந்த பொருள்கோள் என்னவென்று சொன்னால், அவர்கள் ஊழல் செய்யவில்லை என்பது அல்ல. அதாவது அரசியல் அமைப்பின் பிரகாரம் ஒரு ஜனநாயக நாடு இது. ஜனநாயக நாடு என்ற அடிப்படையிலே 8 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் இருக்கின்ற மாகாண சபைக்கு கீழாக வருகின்ற உள்ளாட்சி சபைகளினுடைய மக்கள் பிரதிநிதிகளை நீக்குவதற்காக இருக்கக்கூடிய சிஸ்டம் என்ன என்ற ஒரு கேள்வியை ஒரு பொருள்கோடிலே கேட்டிருக்கிறார். இதான் நடந்திருக்கின்றது. நாங்கள் இப்போ அவர்கள் ஊழல் செய்திருக்கலாம், அது வேறு. அவர் தவறு இழைத்திருக்கலாம், அதை நீக்குவதற்கு சிஸ்டம் வேறையாக இருக்கின்றது. ஆகவே அது நடைமுறையில் இல்லாத ஒரு சூழலில் எப்படி அவர்கள் சம்பந்தமான ஊழல் அல்லது மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நடவடிக்கை எடுப்பது என்பதிலே ஒரு பொருள்கோள் தேவைப்படுகின்றது. ஆகவே ஆளுநர் வேண்டுமானால் நீங்கள் கேள்வியில் குறிப்பிட்டது போல உயர் நீதிமன்றத்திலும் அதுக்கான ஒரு பொருள்கோளை கேட்டிருக்கலாம், அல்லது அதை ஜனாதிபதிக்கு சட்டமா இணக்கத்துக்கு அறிவித்திருக்கலாம், அல்லது ஜனாதிபதிக்கு பாரப்படுத்தியிருக்கலாம். ஆகவே அப்படி எதுவுமே செய்யாமல் நேரடியாக அந்த விசாரணை அறிக்கை வைத்துக்கொண்டு நீக்கியதன் காரணமாகத்தான் இங்கே அரசியல் ரீதியான கேள்வி எழுகின்றது. இந்த அரசியல் ரீதியான கேள்வி என்று நான் சொல்லுவது, இந்த மாகாண சபைகள் ஏன் நடத்தப்படாமல் இருக்கின்றன என்பதுதான். ஆகவே மாகாண சபைகளை நீங்கள் நடத்தாமல் வைத்துக்கொண்டு கொழும்பில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்துக்காக அல்லது ஜனாதிபதியினுடைய விருப்பத்துக்காக நீங்கள் உள்ளாட்சி சபைகளை கலைக்கிறீர்கள். ஏனென்றால் இங்கே பிரஜா சக்தி என்ற அமைப்பு வருகின்றது. அந்த பிரஜா சக்தி என்ற அமைப்பு உள்ளாட்சி சபை உறுப்பினர் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது இது ஒரு அரசியல் ரீதியாக வவுனியா மாநகர சபை கலைத்துவிட்டு அதனுடைய பணிகளை இந்த பிரஜா சக்தி உறுப்பினரை கொண்டு செய்கின்ற அல்லது வேறு அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய அல்லது தங்களுக்கு சாதகமானதை வைத்து வேலை செய்யக்கூடிய ஒரு முறைமைக்குள்ளே வரப்போகின்றது என்ற அடிப்படையில் தான் சுமந்திரனுடைய வழக்கு அமைந்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன் அவர்கள் ஊழல் செய்தார்களா இல்லையா என்பது வேறு, அது விசாரிக்கப்பட வேண்டியதுதான். ஆனால் இங்கே பிரச்சனை என்றால் சிஸ்டம், இந்த சிஸ்டம் மாறுபடுகின்றது. ஆகவே இந்த சிஸ்டத்தை இந்த என்பிபி அரசாங்கம் மாற்றி வருகின்றது தங்களுடைய அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ப என்பதுதான் இங்கே நான் நினைக்கிறேன் சுமந்திரனுடைய வழக்கினுடைய அந்த பொருள்கோடலாக இருக்க வேண்டும். நீங்கள் தென்னிலங்கையில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான அதிகாரிகள் அரச புலனாய்வு பணிப்பாளராக இருக்கலாம், அல்லது பிள்ளையானுடைய கைதாக இருக்கலாம், மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தை தொடர்பில் ஏற்படுத்தப்படுகின்ற நெருக்குவாரங்களாக இருக்கலாம், விஜயதாச ராஜபக்ஷவனுடைய குடும்பத்தினராக இருக்கலாம். பல்வேறு நபர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். அதே நேரம் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க பிரஹீத் அக்னியோட தொடர்பிலான விசாரணைகள் முன்னேற்றகரமாக செல்கின்றது என்ற செய்திகளிடம் வெளிவருகின்றது. ஊடகத்துறை பிரதி அமைச்சர்கள் அவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். இதனை எப்படி பார்ப்பது? நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு செய்தியாளராக ஊடகவியலாளராக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். செப்டம்பர் மாதம் ஜெனீவா மனித உரிமை சபையினுடைய அமர்வு இடம்பெற இருக்கின்றது. அறிக்கை ஒன்றும் வரப்போவதில்லை. ஆனால் இலங்கை தொடர்பாக ஆணையாளர் ஒரு வாய்மூல அறிக்கையை வெளியிடப் போகின்றார். ஒன்று. இரண்டாவது, இந்த ஒஸ்லப் எனப்படுகின்ற இந்த உள்ளக, அதாவது இந்த விசாரணை பொறுமை ஐநா செய்கின்ற ஐக்கிய நாடு சபை செய்கின்ற ஒரு விசாரணை பொறுமை இங்கே நடந்த போர் குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல் மற்றும் இந்த ஊழல் மோசடி தொடர்பான விசாரணை ஒன்று பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் காலவாசம் வழங்கப்பட்டு மீண்டும் காலவாசம் வழங்கப்பட்டது. இப்போது 2027ஆம் ஆண்டு அது நிறைவு பெறுகின்றது. இப்போ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்கின்றது. ஆகவே அந்த நிறைவு பெறுகின்ற நேரத்திலே
ஏதாவது நல்லது செய்திருக்க வேண்டும். அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த மனித உரிமை சபை எதிர்பார்க்கின்ற அவர்கள் பரிந்துரைத்த ஏதாவது சில விடயங்களை செய்திருக்க வேண்டும். ஆகவே அதற்கு கணக்கு காட்டுகின்ற ஒரு முறைமையைத்தான் நான் இதை பார்க்கின்றேன். அத்தோடு செப்டம்பர் மாதம் வருகின்ற வாய்மூல அறிக்கையிலே நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்திலே இலங்கை அரசாங்கம் தாங்கள் சொன்ன விடயங்களை செய்திருக்கின்றது என்ற ஒரு பாராட்டு வர வேண்டும். ஆகவே அதற்காக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மற்றும் வேறு ஊழல் மோசடி, குறிப்பாக ராஜபக்ச அரசாங்கத்தினுடைய ஊழல் மோசடி தொடர்பான விடயங்களை அவர்கள் கவனம் செலுத்துகிறார். இதில் இன்னும் ஒரு உள்ளக உத்தி இருக்கின்றது. அதாவது இது ஒரு சதியாக பார்க்கலாம். எப்படி என்றால், பிரதான பிரச்சனை உங்களுக்கு தெரியும், ஜெனீவா மனித உரிமை சபையிலே இலங்கை தொடர்பாக முன்வைக்கப்பட்ட தீர்மானம் எப்போது 2012ஆம் ஆண்டு. அது என்ன? போர்க்குற்ற விசாரணை, அங்கு நடந்த மனித உரிமை மீறல்கள். இப்போ இன அழிப்புக்கான சர்வதேச நீதி என்று ஒரு பக்கம் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது. அது இன்னமும் சரியாக மனித உரிமை சபையில் ஈர்க்கப்படவில்லை. அந்த நிலையிலும் இப்போது போர்க்குற்றம் தொடர்பான விசாரணைகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த தீர்மானங்கள். ஆனால் இப்போது பாருங்கள், ஊழல் மோசடி, உயிர்த்த ஞாயிறு தாக்கல் தொடர்பான விசாரணைகள் மற்றும் பொருளாதார குற்றங்கள் என்று அப்படியெல்லாம் தரமிறக்கப்பட்டு விட்டது. தமிழர்களுடைய பிரச்சனை தொடர்பான விடயங்கள் சுருங்கி வருகின்றன. ஆகவே அப்படி சுருங்கி வருகின்ற இடத்திலே இப்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை, ராஜபக்ச அரசாங்கத்தினுடைய ஊழல் மோசடி என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது ஏன் என்று சொன்னால், இந்த பிரதான பிரச்சனையான இந்த தமிழ் மக்கள் சார்ந்த இந்த போர்க்குற்ற விசாரணை அல்லது இன அழிப்பு விசாரணை என்று கூறப்படுகின்ற முறைமைகளை எல்லாவற்றையும் இன்னும் பின்தள்ள வேண்டும் அல்லது அவற்றை மறக்க செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே தான் இப்போது சர்வதேசத்தை திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளும் இந்த ஊழல் மோசடி தொடர்பான விசாரணைகள் அவர்களை கைது செய்வது போன்ற விடயங்களை அரசாங்கம் கவனம் செலுத்துகின்றது. இது ஒரு வகையில் ஈழத்தமிழ் மக்களுடைய பிரதானமான அரசியல் பிரச்சனைகளை திசை திருப்புகின்ற ஒரு போக்காகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆகவே இது ஒரு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் ஒரு உண்மையான நீதியை பெற்றுக் கொடுக்கின்ற நோக்கம் கிடையாது. நிச்சயமாக உண்மையான நீதி என்பதை விட இலங்கை அரசாங்கம் தங்களை சர்வதேச அரங்கிலே நியாயப்படுத்துகின்றது. தாங்கள் ஒரு நேர்மையாக செயற்படும். அதாவது எங்களுடைய விசாரணை என்பது ஒரு சுயாதீனமான விசாரணை. எந்த அதிகாரத்தில் இருந்தவர்கள் மீதும் நாம் கைது செய்து நம்பகரமான விசாரணையை நடத்துவோம். ஆகவே ஒரு கலப்பு பொறிமுறையோ சர்வதேச விசாரணை தேவை கிடையாது. உள்நாட்டு விசாரணையின் மூலம் தமிழ் மக்களுக்கு நீதி கொடுக்க முடியும். நிச்சயமாக. ஏனென்றால் நீங்கள் சொன்னதனுடைய நீட்சியாக நான் சொல்லுவது என்னென்றால், 2012ஆம் ஆண்டு தீர்மானத்திலிருந்து பார்ப்பீங்களாக இருந்தால் அந்த ஒவ்வொரு அறிக்கைகளும் இளைஞருடைய நீதித்துறை கட்டமைப்பு ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை சபை கேள்விக்குட்படுத்தி இருக்கிறது. நம்பிக்கையற்ற தன்மைகள் இருக்கின்றன நீதித்துறையினுடைய தீர்ப்புகள் என்றெல்லாம். அது மாத்திரமல்ல, இளைஞருடைய அரசியல் ஜாப்பில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்துக்கு முரணான சரத்துக்களை எல்லாம் அங்கே சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இது தொடர்ச்சியாக வருகின்ற பொழுது இளைஞருடைய அரச கட்டமைப்பே பிழை என்ற நிலைமைக்கு வரப்போகும். இப்போது கூட சிஸ்டம் சேஞ்ச் என்று தான் சொல்லுகிறார்கள். ஆனால் சிஸ்டம் சேஞ்சுக்கு எவருமே தயாராக இல்லை. அதாவது முறைமை மாற்றம், அதாவது முற்றுமுழுதாக இந்த யாப்பை உடைத்து ஒரு புதிய யாப்பு கொண்டு வரப்பட வேண்டும். அந்த புதிய யாப்பின் மூலமாக இளைஞர்களுக்கு கூடிய சகல இனங்களுக்குமான தீர்வுகள் முன்வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இப்போ இருக்கக்கூடிய பேசிக்கான கருத்தியல். ஆனால் அதை கூட சிங்கள தலைவர்கள் எவருமே ஏற்பதாக இல்லை. ஆனால் தமிழ் மக்களுடைய கோரிக்கை என்பது வேறு, சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான தீர்வு. ஆனால் அதை இலங்கை அரசாங்கம் நினைத்து கூட பார்ப்பதற்கு விரும்பாது. ஆகவே அவற்றையெல்லாம் மூடி மறைப்பதற்காகத்தான், இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பை நியாயப்படுத்துவதற்காகத்தான், இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பில் இருக்கக்கூடிய நீதித்துறையை நியாயப்படுத்துவதற்காகத்தான் இந்த கைதுகளை செய்து கொண்டு வருகிறார்கள், விசாரணை மேற்கொள்ளுகின்றார்கள். அத்தோடு இதற்குள்ள இன்னும் ஒரு ரகசியம் இருக்கின்றது. இப்படி ஒரு பரபரப்பை காண்பித்து கை செய்வது, விசாரிப்பது என்ற பரபரப்பை ஒரு டென்ஷனை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாக தங்களுடைய வாக்கு வங்கிகளையும் அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். குறிப்பாக ஜேவிபி எனப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய வாக்கு வங்கியையும் அங்கே சம்பாதித்து கொண்டிருக்கிறது, அதையும் தக்க வைத்து கொண்டிருக்கிறது ஒழிய இது நீங்கள் குறிப்பிட்டது போல உண்மையான நீதி விசாரணை தமிழ் மக்களுடைய பிரச்சனையை விட்டாலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விடயங்களிலே கூட அல்லது ஊழல் மோசடி பெற்ற விடயத்திலே கூட ஒரு நீதியான விசாரணை, நேர்மையான விசாரணை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கிலான விசாரணை என்று இங்கே அதை சொல்லிவிட முடியாது. ஏன் நீங்கள் அப்படி சொல்லுகின்றீர்கள்? ஆட்சியில் கடந்த காலங்களில் ஜேவிபி இருக்கவில்லை. ஒரு நியாயமான விசாரணையை முன்னெடுக்க முடியுமே. தன்னுடைய அரசியல் எதிரிகள் அனைவரையும் இதனூடாக ஒழிப்பதற்கும் கட்சி ரீதியான ஒரு நலன் பெற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது அல்லவா? ஒரே நேரத்தில் இரண்டையும் பெற்றுக்கொள்வது. நான் நினைக்கிறேன் உங்களோட கேள்வி மிக பிரதானமான கேள்வி. நீண்ட விளக்கம் அளிக்க வேண்டும். நான் சுருக்கமாக சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியும், தேசிய பாதுகாப்பு என்று ஒன்று இருக்கின்றது. இந்த தேசிய பாதுகாப்பு எப்போது வந்தது? தமிழ் மக்களுடைய பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்ட பின்னர். நீங்கள் பார்க்க வேண்டும், இப்போ உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பின்னணிகள் கூட, தாக்குதல் சூத்திரதாதிகள் கூட ஒரு காலத்திலே போருக்கு ஒத்துழைத்தவர்கள்,
போருக்கு ஒத்துழைத்து போருக்கான உதவிகளை செய்து போருக்காக பயன்படுத்தப்பட்ட கருவிகள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை அதிலே கைது செய்யப்படுகிற நபர்கள் எல்லோருமே. ஆகவே அதி உயர்மட்டம் பாதுகாப்புத்துறை என்ற அதி உயர் மட்டத்தில் இருந்து கீழ்மட்டம் வரையும் அப்படியான தொடர்புகள் இருப்பதன் காரணமாக இந்த விசாரணை செய்து சும்மா சொல்லுவோமே தவமக்களுடைய பிரச்சனையை மறைப்பதற்காகத்தான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை வருகின்றன சொன்னாலும் அந்த விசாரணையை செய்து உரியவர்களை கைது செய்து சிறையிலே வைக்கின்ற பொழுது அவர்கள் சில வேளைகளிலே உள்ளதை உளறுவார்களேயானால் நிலைமை வேறாக முடியும். உதாரணம் சொல்லுகின்றேன். இப்போது செம்மணியிலே குமாரசாமி அந்த கிருஷாந்தியினுடைய கொலை வழக்கு விசாரணையிலே மரண வழங்குகின்ற பொழுது ராஜபக்ச சோமரட்ன என்ற இராணுவ கோப்ரல் இறுதியாக சொன்னார் என்ன, நான் மாத்திரமல்ல பலர் இதை செய்தார்கள், 600க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று உளறி விட்டார். அதன் பின்னரும் அங்கே விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. அப்படியான உளறல்களை இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்றவாளிகளும் நிச்சயமாக, அதாவது யார் என்று நாங்கள் பேர் குறிப்பிட முடியாது. விசாரணை செய்யப்படுகின்ற அனைவருமே நிச்சயமாக தங்கள் மனச்சாட்சியை தொட்டு நீங்கள் ஒன்றை யோசிக்கணும். மனச்சாட்சி என்று ஒன்று இருக்கின்றது. அந்த மனச்சாட்சியின்படி சொல்லிவிட்டார்களே ஆனால் அது வேறு பிரச்சனையை கிளப்பிவிடும். ஆகவே இது என்னென்றால் பின்னால் இருக்கக்கூடியது போர் தான், இந்த போருக்காக பயன்படுத்தப்பட்ட நபர்கள் தான். ஆகவே அவர்கள் ஏதையும் சொல்லிவிடுவார்கள் என்ற அடிப்படையில் ஒரு தேசிய பாதுகாப்பு நோக்கில் அவர்களை விசாரிப்பது போன்று விசாரிக்கிறார்கள். சிலரை கைது செய்து தடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மை வெளிவரும் என்று சொல்லுவதற்கு இல்லை. அப்படி உண்மை வெளிவந்தாலும் சில வேளைகளிலே சிங்கள தலைவர்களை மையமாக கொண்டு அல்லது சிங்கள பிரதான அதிகாரிகளை மையமாக கொண்டவர்கள் பெரிய அளவு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகாமல் அவர்கள் கீழாக பணியாற்றியக்கூடிய முஸ்லீம் சிறை செல்வதற்கு வாய்ப்பில்லை. அப்படியாக அல்லாமல் முஸ்லீம் ஊர்காவல் படை வீரர்கள் அல்லது தமிழ் ஆயுத குழுக்கள் அவர்கள் மீதான குற்றச்சாட்டோடு நிறுத்திவிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். இதுதான் உண்மை. இது அன்னைக்கு அனிமான அரசியல் விமர்சகர்கள் இராணுவ ஆய்வாளர்கள் எல்லாம் எழுதி கொண்டு வருகிறார்கள். ஆகவே இந்த தேசிய பாதுகாப்பு என்ற அடிப்படையில், அதாவது இது பிரதான பிரச்சனை என்ன, தவமக்களுடைய பிரச்சனை போர், 30 ஆண்டு கால போரில் நடந்த விடயங்கள் இவை. அதன் பின்னராக போர் நடந்த என்ற விடயங்களை வைத்துக்கொண்டு போருக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த உதிரி நபர்களை வைத்துக்கொண்டு தான் அதன் பின்னர் நடந்த கொள்ளைகள் ஊழல் மோசடி எல்லாமே அதன் பின்னர் தான். ஆயுத கொள்வனவும் சரி, ஆயுத விற்பனைகளிலும் சரி, போருக்கு பின்னான ஆயுத விற்பனைகளிலும் சரி ஊழல் நடந்திருக்கின்றது என்றால் எல்லாமே இந்த போரை மையப்படுத்தியதான். ஆகவே ஒரு காலத்திலே போருக்கு முன்னின்று உழைத்தவர்கள் என்ற ஒரு தேசிய விசுவாசத்துக்காக அவர்கள் அதன் பின்னால் செய்த ஊழல்கள் அல்லது மோசடிகளை மறைக்கின்ற அல்லது விசாரிப்பது போன்று காண்பித்துவிட்டு அவர்களை பாதுகாக்கின்ற முறைமைகளில் தான் இந்த ஸ்ரீலங்கன் ஸ்டேட், இந்த ஒற்றையாட்சி அரசு ஈடுபடுமே தவிர ஒரு உண்மையான நீதிக்கு, குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றிய விடயங்களே கூட உண்மையான நீதிக்கு தயாராக இருக்கும் என்று நான் சொல்ல மாட்டேன். யுத்த காலத்தில் இடம்பெற்ற ஊடகையாளருடைய படுகொலைக்கு ஜேவிபி சரியான நடவடிக்கைகளை எடுக்குமா? நான் நினைக்கின்றேன். இப்போது பிரபலமான ஒரு தொழிலதிபருடைய கொலையிலே பிரபலமான ஜனாதிபதியினுடைய உறவினர்கள் ஈடுபட்டிருப்பதாக எல்லாம் இப்போது செய்திகள் இந்த சமூக வலைத்தளங்களே வருகின்றன. அது எந்த அளவுக்கு உண்மை என்றங்களே சொல்ல முடியாது. சமூக வலைத்தளங்களிலே வருவதெல்லாம் உண்மை என்று சொல்ல முடியாது. ஆனாலும் ஆங்காங்கே தகவல் கசிகின்றன. அதை விட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நாங்கள் எதிர்பார்க்காத விடயங்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் கேள்வியில் குறிப்பிட்டவாறு இருக்கலாம். அதான் சொன்னேன், இது ஒரு இடியப்ப சிக்கலாகிவிட்டது, எல்லோருக்கும் சம்பந்தம். ஆனால் ஏவிபி என்று பார்க்கின்ற பொழுது ஏவிபி இந்த ஊழல் மோசடி அல்லது வேறு விதமான இந்த கொலை குற்றச்சாட்டுகளில் ஏவிபிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று அவர்கள் ஒரு காலத்தில் ஆயுத இயக்கமாக போராடியவர்கள். 1994 ஆண்டு முதன்முதலாக ஜனநாயக ரீதியாக அரசியலுக்கு வந்தாலும் அவர் 20 ஆண்டு காலமாக அவர்களுடைய அரசியல் தமிழ்மக்களுக்கு அது எதிரானது என்று சொன்னாலும் கூட சிங்கள மக்களை பொறுத்தவரை ஒரு நியாயமானதாக செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் நீங்கள் கேள்வியில் குறிப்பிட்டது போல ஒரு நேர்மையான விசாரணை செய்யலாம். ஆனால் இங்கே சிஸ்டம் பிரச்சனையாக இருக்கின்றது. சிஸ்டம் பிரச்சனை. அதுக்குத்தான் 2022 ஆண்டு கோத்தபாயனுடைய அவரை ஜனாதிபதி பதவியிலிருந்து இறக்குவதற்கு நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது சிஸ்டம் சேஞ்ச் என்று தான் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதுக்குள்ளே ஜேவிபி பெருசாக இல்லை. அது மேலே செய்தது வேறு அமைப்புகள், சோசியலிச முன்னணி போன்ற அமைப்புகள்லாம் அதை செய்தன. ஆனால் இன்று அதை வைத்துக்கொண்டு ஆட்சிக்கு வந்திருக்கின்ற ஜேவிபி அந்த சிஸ்டம் சேஞ்ச் என்பதை பேசுவதாக இல்லை. ஆகவே சிஸ்டம் சேஞ்ச், இந்த முறைமை மாற்றம் செய்யாமல் இந்த ஊழல் மோசடி அல்லது வேறு எந்த குற்றச்சாட்டுகளிலும் நபர்களை கைது செய்து தண்டிப்பது என்பது நடக்கக்கூடிய காரியம். தற்பொழுது சிஸ்டம் சேஞ்ச் ஆகிருக்கின்றது நீங்கள் நம்புகின்றீர்களா? இல்லை, சிஸ்டம் சேஞ்ச் தான் என்ன சொல்லுங்கள், தற்பொழுது எல்லா நடவடிக்கைகளிலும் ஊழல், அதிகார துஷ்பிரயோகம், அரசியல் ரீதியிலான செல்வாக்கு என்பது குறைந்திருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. உங்களுடைய பார்வையில்?
அதிலே உண்மை இருக்கின்றது. நான் இப்போ தேசிய மக்கள் சக்தி என்ற அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் எங்களுக்கு ஒத்து வராமல் இருக்கலாம். ஆனால் கடந்த கால அரசாங்கங்களை விட இப்போது ஊழல் மோசடி என்பது குறைந்திருக்கின்றது. ஆனால் அதை முழுமையாக நீக்க முடியாது. நான் உதாரணம் சொல்வதாக இருந்தால், நீங்கள் ஒரு வீட்டை வேண்டுகிறீர்கள், அந்த வீடு பாழடைந்த வீடு, உள்ளுக்கு போய்விட்டீர்கள், ஏதோ குறிப்பிட்டதை திருத்தி விட்டு இருக்கிறீர்கள், அது உண்மை. ஆனால் அந்த நீங்கள் ஒரு பக்கத்தை திருத்தி விட்டு இருக்கின்ற பொழுது மற்ற படத்தால் இடிந்து விழுகிறது, அப்புறம் அதை திருத்துகின்ற பொழுது மற்ற படத்தால் இடிகின்றது. அப்போ முழுமையாக வீட்டை இடித்து விட்டு புதிய வீடு தான் கட்ட வேண்டும். இதுதான் இந்த சிஸ்டம் சேஞ்ச். அப்போ ஏவிபி இப்போ ஒரு பழைய வீட்டுக்குள்ளே போய் இடிஞ்ச வீட்டுக்குள்ளே போய் இருந்து ஏதோ தப்பி பிழைத்து கொண்டு இருக்கு. ஒரு பக்கத்தை துப்புரவுகிறார்கள், அப்புறம் மற்ற பக்கம் விழுகுது, அப்புறம் மற்ற பக்கம் விழுகுது, மற்ற பக்கம் ஒரு மேட்ச் சரியாக வந்து கொண்டு இருக்கு, அப்புறம் மற்ற பக்கம் விழுகுது. அப்போ முழுமையாக இடிக்க வேண்டும். அதை இடித்து செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்று சொன்னால், அதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் காரணி, அதாவது முழுமையாக சிஸ்டம் சேஞ்ச், முறைமை மாற்றம் செய்து புதிய யாப்பு ஒன்றை உருவாக்கி அந்த புதிய யாப்பின் மூலமாக ஒரு முழுமையான அரசியல் அதிகாரங்களை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கும் வழங்கி மலையக மக்கள் முஸ்லிம் மக்களுக்கும் வழங்கி அரசியல் உரிமைகள் வழங்குவார்களா ஜேவிபியினர்? அதற்கான ஏற்பாடு இல்லை, அதற்கான மனமும் இல்லை என்பது. நான் ஜேவிபி என்று இங்கே சொல்ல வேண்டாம், சிங்கள அரசியல் தலைவர்கள் எவருக்குமே அந்த மனநிலை இல்லை. 13ஆவது திருத்தச் சட்டத்தை கூட 13 அதிகாரமே இல்லை என்று தமிழ் மக்கள் கத்துகிறார்கள். ஆனால் அதிகாரமே இல்லை என்று அவர்கள் நிராகரித்து விட்டாலும் கூட அதை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு பாருங்கள் எவருக்கும் விருப்பம். இப்போது பாருங்கள், 13ஆம் திருத்தத்தை பலமையாக விமர்சனம் செய்கின்ற பொழுது ஆளுநருக்கு தான் அதிகாரம் கூட முதலமைச்சருக்கு இல்லை என்று கூறுவீர்கள். ஆனால் இந்த உள்ளூராட்சி சபை என்று இந்த விவகாரம் வருகின்ற பொழுது இல்லை, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் இருக்கின்றது, பிரதேச சபைகளை கலைப்பதற்கோ அல்லது அந்த உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஆளுநருக்கு இல்லை என்ற ஒரு எதிர் விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது அல்லவா? ஆகவே முதலமைச்சருக்கு அதிகாரமா இல்லை ஆளுநருக்கு அதிகாரமா? நான் நினைக்கின்றேன் இது அரசியல் ரீதியாக வழங்கப்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. ஏனென்றால் அது உண்மை. எப்படின்னு சொன்னால், இலங்கையினுடைய அரசியல் ஜாப்பில் இருக்கக்கூடிய சட்டங்களில் குளறுபடிகள் இருக்கின்றன. இப்போ ஒரு லாஸ்டிக் இருக்குது, ஒரு லாஸ்டிக்கை நாங்கள் ஒரு அளவுக்கு தான் இழுக்கலாம், இழுத்தோம்னா அறந்து போயிடும். இப்போ இங்கே என்ன நடக்குதுண்டா, இலங்கையின் அரசியல் ஜாப்பில் இந்த லாஸ்டிக் இப்படியே உழுவட்டு அறாதான் அப்படியே இழுவட்டு கொண்டு போகுது. அது ஒரு டைட்டும் இல்லை, ஒரு இறுக்கமாக இல்லை. என்ன நடக்குது என்றால், ஆளுநருக்கு அதிகாரமா முதலமைச்சருக்கு அதிகாரம், நீங்கள் பொருள் கூட செய்ய வழிகிட்டால் அரசியல் காரணங்கள் அடிப்படையில் சில வேளைகளே சுமந்திரன் செய்த வழக்கு தாக்குதல் சில வேளையை தோல்வி அடையவும் வாய்ப்பு உண்டு. அரசியல் ரீதியாக பார்ப்பதாக இருந்தால், சட்ட அதிகாரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது சுமந்திரன் வழக்கு தாக்கல் செய்ததன் பிரகாரம் அவருக்கு அதிகாரம் இல்லை. நாங்கள் ஏன் ஆளுநருக்கு அதிகாரம் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், அவர் ஜனாதிபதியினுடைய நேரடி விசுவாசி, நேரடி ஜனநாயக விளிமியங்களை வைத்து குறிப்பிடுகின்ற. அடுத்தது ஜனாதிபதி என்பவர் யார்? அவரும் எக்ஸிகூட்டிவ் பவர், அதாவது முழுமையான நிறைவேற்று அதிகாரம் உடையவர். அப்போ அவர் சொல்லித்தான் நாங்கள் செய்ய போகின்றார். அப்போ முதலமைச்சருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உள்ளாட்சி சபையினுடைய ஊழல் மோசடியை விசாரிப்பதற்கு அதிகாரங்கள் இருந்தாலும், அவர் விசாரணை குழுவை வச்சு எதையும் செய்து தவறோ சரியோ புள்ளியோன்று தீர்ப்பளித்தாலும் அதை ஆளுநர் நிராகரிக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஆளுநர் தான் திருப்பியும் போக வேண்டி வரும். ஆகவே இது ஒரு முரண்பாடான நிலைமை தான், இது ஒரு முரண் நகை. இது இப்போ சர்வதேச ரீதியான அரசியலமைப்பு நிபுணர் அசங்க வெலிகம்ம கூட சொல்லுகின்றார், இலங்கையினுடைய 2 அரசியல் ஜாப்புகளும், அதாவது 72ஆம் ஆண்டு முதலாவது அரசியல் ஜாப்பும் 78ஆம் ஆண்டு 2வது அரசியல் ஜாப்பும் உருவாக்கப்பட்ட முறைமையிலே ஜனநாயக குளறுபடிகள் இருக்கின்றன, ஜனநாயக முறைகளுக்கு மாறான சரத்துகள் இருக்கின்றன என்று சுட்டிக்காட்டுகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த ஆளுநர் முதலமைச்சர் என்ற நிலைமை எல்லாமே ஒரு குழப்பகரமான நிலைமை தான். இது என்னென்றால் ஒற்றையாட்சி தான், இது முழுமையான ஒற்றையாட்சி தான். ஆனால் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது போல கொடுக்கப்பட்டிருக்கின்றன, அவ்வளவுதான். ஒரு பார்வைக்கு சாயம் பூசப்பட்டிருக்கிறது, ஆனால் நீங்கள் அதை கழுவி விட்டால் அந்த சாயம் வெளுத்துவிடும். அப்படியான ஒரு நிலைமை தான் இந்த அரசியல் ஜாப். இப்போ மாகாண சபையை ஏன் வேண்டாம் என்று தான் சொல்லுகிறோம். இப்போ 13 அதிகாரம் இல்லை என்று நாங்கள் ஏன் சொல்லுகின்றோம்? இதுதான் நிலைமை. எங்கேயாவது இடத்துல அது கொழும்பு நிர்வாகத்தோடு தொடர்பட்டு கொண்டிருக்கும். அப்புறம் முழுமையான அதிகாரம் அல்ல. இப்போ பாருங்க, இப்போ விக்னேஸ்வரன் முதலமைச்சராக இருந்த பொழுது மாகாணத்துக்குரிய முதலமைச்சர் நிதியம் கூட உருவாக்கப்படவில்லை, அதுக்கு ஆளுநர் விடவில்லை. சரி, மாகாண சபைகள் நிறைவேற்றிய பல தீர்மானங்கள் அப்படியே கிடக்கின்றன, எந்த ஒரு தீர்மானமும் நடைமுறைக்கு வரவில்லை. யார் தடுத்தது? ஆளுநர் கையொப்பம் வைக்க வேண்டும், அங்கே அறிவிக்க வேண்டும், எதுவுமே நடக்கவில்லை. அப்போது ஒரு பொம்மை ஆட்சி போலதான் இந்த மாகாண சபை என்பது. ஆகவே இது ஒரு ஒற்றையாட்சி அரசியல் ஜாப்பு தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது ஆளுநருக்கு அதிகாரமா முதலமைச்சருக்கு அதிகாரமா என்று வாதிட்டு கொண்டிருக்கலாமே தவிர இது மக்களுக்கு உண்மையான அரசியல் நீதி என்பது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை.
இவ்வளவு நேரம் இந்த நேர்காணல் இணைந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். நன்றி பிரச்சனை, நன்றிகளே. இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.